வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த செஷனில் let us discuss about hardware description language. அதில் let us create a Verilog module for AND gate. அந்த AND gateனுடைய Verilog module மாடுல் சிம்மில் let's simulate. இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி வருதுங்கிற வேவ் ஃபார்மை மாடுல் சிம்மில் ஜென்ரேட் பண்ணுவோம். வெல்கம் டு தி செஷன். ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹார்ட்வேர்ஸ் சிப்பு இதையெல்லாம் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் பண்ணுவோம். ஸோ அப்படி அது ஹார்ட்வேரில் ஃபிசிக்கலாக பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி. இதை வச்சு நம்ம சிஸ்டத்தில் வி என்டர் தி ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அந்த ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜை சிமுலேட் பண்ணும் பொழுது ரியல் ஃபிசிக்கல் சர்க்யூட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கம்ப்யூட்டரில் அந்த ஃபிசிக்கல் சர்க்யூட்டை ஒரு மாடுல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு வி ஆர் சிமுலேட்டிங். அப்போ பிஃபோர் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் ஃபேப்ரிகேஷன் நம்ம இதுலேயே எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி பார்த்துக்க போகிறோம். ஸோ ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். இட்ஸ் resembles like C language that describes hardware of digital system in textual form. இப்போ இதை சிமுலேட் பண்ணும்போது அந்த சர்க்யூட்னுடைய பிஹேவியரை நம்ம சிஸ்டத்துலேயே வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதில் VHDL அண்ட் வெரிலாக் ஆர் டூ ஸ்டாண்டர்ட் HDLs. VHDL அப்புறம் வெரிலாக் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டாண்டர்ட் HDLs இருக்குது, சப்போர்ட்டட் பை IEEE. அதில் வெரிலாக் இஸ் சிம்பிளர் டு யூஸ். ஏன்னா நம்ம டிஸ்கஷனில் we are going to use only வெரிலாக். The major steps followed in Verilog or VHDL is design entry creates an HDL based description of the functionality that is to be implemented in hardware. So design entryங்கிறது ஒரு ஸ்டெப்பு. இதில் நம்ம VHDL ஆர் வெரிலாகில் அந்த ஹார்ட்வேர் எந்த ஹார்ட்வேர் இருக்கோ அந்த ஹார்ட்வேரனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் சிமுலேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இட் டிஸ்பிளேஸ் தி பிஹேவியர் ஆஃப் தி டிஜிட்டல் சிஸ்டம் த்ரூ தி யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம இந்த HDL க்ரியேட் பண்ணினதில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் இன்புட் கொடுத்தா அவுட்புட் எப்படி வருங்கிறத நம்ம சிஸ்டத்துலேயே பார்த்துறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லாஜிக் சிந்தசிஸ். இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டெரைவிங் அ லிஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் their interconnections called netlist. This can be used to fabricate an integrated circuit or to lay out a printed circuit board. ஸோ லாஜிக் சிந்தசைஸுங்கிறது இது என்ன பண்ணுதுன்னா, ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் கேட், ஆர் கேட், ஆடர், நம்ம எந்த ஃபிசிக்கல் காம்பனண்ட்டை வச்சுருந்தாலும் அது ஒன்று எப்படி ஒன்று கனெக்ட் ஆகிட்டுங்கிறது. இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம PCB ஃபேப்ரிகேட் பண்ணலாம். தென் டைமிங் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டெப். It confirms that the fabricated integrated circuit will operate at the specified speed. இது என்னத்துக்குன்னா, நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண போகிற அந்த ஹார்ட்வேர் சர்க்யூட் நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய ஸ்பீடில் ஒர்க் ஆகுமா, அதை நம்ம பிஃபோர் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் ஃபேப்ரிகேஷன் சிஸ்டத்துலேயே வெரிஃபை பண்ணிடுறோம். திஸ் வேரிஸ் டியூ டு தி ப்ரொபகேஷன் டிலேஸ் ஆஃப் கேட்ஸ். தென் ஒன் மோர் திங் இஸ் ஃபால்ட் சிமுலேஷன். இது என்ன பண்ணுதுன்னா, இட் கம்பேர்ஸ் தி பிஹேவியர் ஆஃப் அன் ஐடியல் சர்க்யூட் வித் பிஹேவியர் ஆஃப் எ சர்க்யூட் தட் கண்டெய்ன்ஸ் அ ப்ராசஸ் இன்டியூஸ்டு ஃப்ளா. ஸோ நாம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரு சர்க்யூட்டை நம்ம சிமுலேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டி அல்லது டஸ்ட் இந்த மாதிரி ஆட் ஆச்சுன்னா அந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபால்ட் சிமுலேஷன். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் டிஸ்கஸ் அபவுட் the hardware description language model, Verilog model for AND gate. So let us discuss with an example how to create a Verilog model to simulate an AND gate. So Verilog model, you can see this. Verilog model is similar to C language nuடைய ஒரு function அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். This starts with the keyword model and ends with the keyword end model. ஸோ இது C லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாடூல்லேருந்து எண்டு மாடூல் வரைக்கும் we are going to specify உள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, நம்ம ஹார்ட்வேர் சர்க்யூட்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்.
ஸோ மாடுல் அண்ட் கேட்டுங்கிறது நேம் ஆஃப் தி மாடுல் வித் 3 ஆர்குமெண்ட்ஸ் A, B, C அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் A and B ஆர் இன்புட். ஒரு அண்ட் கேட்டில் we can see this A, B இன்புட் அப்படிங்கிறதுனால இந்த நேம் அண்ட் கேட்னு கொடுத்துருக்குறோம். இந்த A and B ஆர் இன்புட், அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஏவும் பியும் இன்புட், தென் C இஸ் அவுட்புட். அதுக்கப்புறம் திஸ் இஸ் தி ரியல் எக்ஸ்பிரஷன். இதுதான் வந்து நம்மளுடைய ரியல் எக்ஸ்பிரஷன். இதில் என்ன சொல்கிறோம், the output C equals to A bitwise and B. So இந்த assign statement assigns the value of A bitwise and with B to C. ஸோ இதோட இது மாடுல் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ இதில் மாடுல் இஸ் தி ஃபண்டமெண்டல் டிஸ்கிரிப்டிவ் யூனிட் இன் தி வெரிலாக் லாங்குவேஜ். ஸோ மாடுல் எண்டு மாடுல் தான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி லாஜிக் சர்க்யூட். அதில் நம்ம இன்புட் அவுட்புட் மென்ஷன் பண்ணுறோம். அசைன் ஸ்டேட்மெண்ட் அசைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷனல் வேல்யூ டு தி அவுட்புட். அதுக்கப்புறம் இந்த மாடுலை we are going to simulate using the tool. நிறைய டூல் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிறது மாடுல் சிம் பிஇ ஸ்டூடெண்ட் எடிஷனுங்கிற டூலில் வச்சு நம்ம இந்த அண்ட் கேட்டை சிமுலேட் பண்ணி இந்த ட்ரூத் டேபிளை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒரு அண்ட் கேட்டில் we know very well if any one of the input is 0, output will be 0. The output will be 1 only when both inputs are 1. இந்த சர்க்யூட்டை எப்படி இந்த மாடுலை எப்படி மாடுல் சிம்மில் சிமுலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டு சிமுலேட் இந்த அண்ட் கேட் ஒரு மாடுல் சிம்மில் சிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறோம். அண்ட் கேட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ப்ராஜெக்டில் நம்ம அந்த கோடை டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் கம்பைல் இந்த மெனுக்கு போய் கம்பைல் ஆல்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த அண்டு கேட்டுங்கிறது இந்த இடத்துல வி கெட் ஒரு க்ரீன் டிக் வந்துடுது. அப்போ தேர் இஸ் நோ எரர் எதுவும் இல்லை. இப்போ நாம் இதை சிமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சிமுலேட் பண்ணுறதுக்காக வேரியஸ் வேஸ் இருந்தாலும் ஸ்டார்ட் சிமுலேட் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஐ எம் கோயிங் ஃபார் சிம்பிள் மெத்தட். ஸோ இதில் லே அவுட்டை நம்ம சிமுலேட் லே அவுட்னு மாற்றிடுறோம். ஸோ சிமுலேட் லே அவுட்னு மாற்றினோன்னே we can see that இந்த நம்ம லைப்ரரி இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் டிஃபால்ட்டாக ஒர்க்குங்கிறதுல நம்ம க்ரியேட் பண்ண கோடு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து அண்டு கேட். ஸோ இந்த அண்டு கேட்டு தான் நம்ம சிமுலேட் பண்ண போகிறோம். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே இந்த அண்டு கேட்டுக்கான இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வந்துடுச்சு. இந்த இடத்துல அண்டு கேட்டுக்கான இன்புட் அவுட்புட் வந்துடுது. இப்போ நம்ம இந்த வேவ் ஃபார்ம் இதுதான் அவுட்புட் வேவ் வரப்போகுது. இப்போ இந்த அண்டு கேட்டில் எந்தெந்த இன்புட் எந்தெந்த அவுட்புட்டெல்லாம் வந்து இங்கே வேவ் ஃபார்மில் வரணுமோ அதை நம்ம ட்ராக் பண்ணி போடுறோம். நம்மளுக்கு ஏ வரணும், பி இங்கேருந்து ட்ராக் பண்ணி போடுறோம், சி இங்கே ட்ராக் பண்ணி போட்டோம். ஸோ ஏபிசி 3 வரப்போகுது. இப்போ ஏக்கு பிக்கு சிக்கு நம்ம வேல்யூ கொடுத்து அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸை டு சி தி வேவ் ஃபார்ம் கிளியர்லி. அது நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லெட்டஸ் வியூ லெட்ஸ் ஆட் லிஸ்ட் ஆல்சோ. லிஸ்ட்டுங்கிறது நம்ம என்னென்ன இன்புட் கொடுப்போம், அந்த இன்புட் கொடுத்தா அது எப்படி அவுட்புட் வரப்போகுதுங்கிறத லிஸ்ட்டு. லிஸ்ட்லேயும் நம்ம வந்து ஏ ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ஏ அதே மாதிரி பியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட், சியும் கொடுத்துடலாம். இட்ஸ் கிவ் சி ஆல்சோ. ரைட், சியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்டு என்னங்கிறது ஏபிங்கிற இன்புட்டு கொடுக்குறோம், சிங்கிறது அவுட்புட். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அது காட்டும் அவுட்புட்டில். ஸோ என்னென்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் லிஸ்ட்டு. ஸோ இது இந்த டேப் ஓப்பன் பண்ணோம்னா வேவ் ஃபார்ம், இது நம்மளுடைய கோடு, இந்த டேப் வந்து லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வேவ் ஃபார்முக்கு வந்துடுறோம். இதில் இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ ஏவில் வில் கோ ஃபார் கிவிங் தி வேல்யூ. ஸோ
ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா ஏ இங்கே வேவ்ஃபார்ம்ஸ் இஸ் இயர். இப்போ இந்த ஏல ஃபோர்ஸ் நோ ஃபோர்ஸ் கிளாக்குன்னு இருக்குது. இதில் வி ஆர் கோயிங் ஃபார் ஏக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். கிவ் தி வேல்யூ. இதில் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாமளே ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுக்குறோம். ஏக்கு வேல்யூ 0. அதே மாதிரி பிக்கு ஃபோர்ஸ், லெட்ஸ் ஃபோர்ஸ் தி வேல்யூ 0. ஃபோர்ஸ்னால் நம்மளே இன்ட்ராக்டிவாக இப்போ இன்புட் வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். பிக்கு 0 கொடுத்துட்டோம். இப்போ ஏவும் பியும் 0வாக இருக்குது. இப்போ சிமுலேஷன் பண்ணலாம். சிமுலேஷன் வந்து ஏபி எவ்வளவு நேரம் இந்த 0 இருக்குதுன்னா லெட்ஸே ஒரு 50 நேனோ செகண்ட்ஸுக்கு இதை சிமுலேட் பண்ணலாம். இதில் ரன்னுன்னு கொடுத்தோம்னா வில் கெட் அ வேவ் ஃபார்ம். ஏபி 0. இந்த இடத்துல கிளிக் பண்ணால் அவுட்புட் காட்டும். ரைட், ஏ 0 பி 0. அப்போ அவுட்புட் சுட் பி, இதுதான் இந்த 0ன்னு இருக்கு. 0 0 அவுட்புட் இஸ் 0. இங்கே கிளிக் பண்ணாலும் அதே தான். இது 1 பிட் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த 1ங்கிறது 1 பிட். ரியல் வேல்யூ இஸ் 0, பியும் 0, அதனால் அவுட்புட் இஸ் 0. இதை லிஸ்ட்டில் போய் பார்த்தா அது வேல்யூவாக காட்டும். ஏக்கு 0 கொடுத்துருக்குறோம், பிக்கு 0 கொடுக்குறோம். அப்போ அவுட்புட் என்ன வருது? அவுட்புட்டும் 0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேவ் ஃபார்மை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறதுனா நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். see this, இந்த இடத்துல வந்து நம்ம ஜூம் பண்ணிட்டோம்னா வேவ் ஃபார்ம் மட்டும் முழுசாக வந்துடும். ரைட், இதில் ஃபர்தராக இந்த வேவ் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணுதாங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஜூம் ஃபுல் அப்படின்னா நம்ம இப்போ போட்டது ஃபுல்லாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு 50 நேனோ செகண்ட்ஸுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா A0 B0 C வந்து 1. இப்போ ஏனுடைய வேல்யூவை ஃபர்தராக ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஏ வந்து 0னே வச்சுக்கலாம். ரைட், பியை மட்டும் லெட்ஸ் சேஞ்ச் டு 1. பியை வந்து இப்போ 1ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதை ஃபர்தராக சிமுலேட் பண்ணலாம். இன்னொரு 50 நேனோ செகண்ட்ஸுக்கு சிமுலேட் பண்ணுவோம். ஒரு 50 நேனோஸுக்கு சிமுலேட் பண்ணால் யூ கேன் see that இப்போ இதில் ரைட் we can see this. இதில் A0 B0 C0 ஆஃப்டர் 50 நேனோ செகண்ட்ஸ் நாம் தான் மாற்றினோம் வேல்யூ. ஸோ ஏ வந்து 0, பி 1, சி 0. இப்போ 0 1 கொடுத்தாச்சு. அடுத்தது 1 0 கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏவை லெட்டஸ் சேஞ்ச் டு 1. ஏனுடைய வேல்யூ 1ன்னு மாற்றுறோம். அடுத்தது பியினுடைய வேல்யூவை லெட்டஸ் சேஞ்ச் டு 0. இப்போ இது 1 0. இப்போ சிமுலேட் பண்ணுவோம். நம்ம அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சிமுலேட் பண்ணுறோம். ஏ வந்து 1, பி 0. A1 B0 1 0 அவுட்புட் 0. இதுதான் AND கேட்டினுடைய ப்ராப்பர்ட்டி. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். திருப்ப ஏபி ரெண்டுமே 1 1னா அவுட்புட் வந்து 1ன்னு மாறும். ஸோ வில் சேஞ்ச் தி வேல்யூ ஆஃப் பி டு 1. இப்போ இதை ஃபர்தராக இன்னொரு 50 நேனோ செகண்ட்ஸ் இதை வந்து ரன் பண்ணலாம். இப்போ அவுட்புட் வந்திருக்கு. இப்போ டோட்டலாக எல்லா ஸ்டேட்ஸையும் பார்த்தோம்னா ரைட், ஃபஸ்ட்டு 50 நேனோ செகண்ட்ஸில் என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு 50 நேனோ செகண்ட்ஸில் ஏ வந்து 0 பி 0 அவுட்புட் 0. அடுத்த 50 நேனோ செகண்ட்ஸில் ஏ 0 பி 1 அவுட்புட் 0. அடுத்த 50 நேனோ செகண்ட்ஸில் ஏ வந்து 1 பி 0 அவுட்புட் 0. லாஸ்ட் 50 நேனோ செகண்ட்ஸில் ஏ 1 பி 1 அவுட்புட் 1. ஸோ இதுதான் சிமுலேஷன் ஆஃப் அவர் AND கேட். பிகாஸ் நம்ம AND கேட்டுக்கு தான் வந்து கோடிங் எழுதியிருக்கிறோம். இதுதான் வந்து வேவ் ஃபார்மாக வந்து சிமுலேட் ஆகிருக்கு. அந்த வேவ் ஃபார்ம் இங்கே பார்க்குறோம். இதில் இந்த ரன்னில் இந்த 50 நேனோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு டைமும் நாங்கள் ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது 50 நேனோ செகண்ட்ஸ் டியூரேஷனுக்கு அது போயிட்டுருக்கும். இந்த இனிஷியலாக இந்த ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிறதுக்கு என்னென்னா, இனிஷியலி நம்ம எந்த வேல்யூ இல்லாதனால அது இந்த மாதிரி அன்னோன் வேல்யூவாக காட்டுது. ரைட், இப்போ இதுவே நான் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஃபார் ஈச் 50 நேனோ செகண்ட்ஸ் நம்ம எப்படி வேல்யூஸ் மாற்றணுமோ அது ஃபுல்லாக காட்டுது. ஸோ முதல்ல 0 0 கொடுத்தோம், அடுத்தது 0 1 கொடுத்தோம், அடுத்தது 1 0 கொடுத்தோம், அதுக்கப்புறம் 1 1 கொடுத்தோம். ஸோ இந்த மெத்தடில் we are simulating the AND gate.
இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் இன்ட்ராக்டிவாக நாமளே இன்புட் வேல்யூ மாற்றி மாற்றி கொடுத்தோம். இப்படி நாம் இந்த இன்புட் வேல்யூ மாற்றி மாற்றி கொடுக்காம டோட்டலாக ஆட்டோமேட்டிக்லி சிஸ்டமே ரன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சோம்னா அதுக்கு வி கோ ஃபார் டெஸ்ட் பெஞ்ச். அந்த டெஸ்ட் பெஞ்சை நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.